குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 4. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் தான் பார்க்க போகிறோம். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 6th தமிழில் வந்து 3 யூனிட் வந்து நடத்தியாச்சு. இது 4வது யூனிட், சரிங்களா? அப்படி டேர்மாக புக் வச்சுருந்திங்கன்னா செகண்ட் டைமில் ஃபஸ்ட் யூனிட். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இயல் 1 அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? 6th டேர்ம் 2 யூனிட் 1, ஓகேங்களா? கண்ணனத்தகம் இதான் பார்க்க போகிறோம். சில ஒரே புக்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் யூனிட் 4ன்னு இருக்கும், சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டே 1 சைக்காலஜி, டே 2 சைக்காலஜி பார்த்தோம். டே 3 வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சயின்ஸில் வந்து அளவீடுகள் அப்படின்ற டாபிக் பார்த்தோம், 7th அளவீடுகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6th டேர்ம் 2 இருக்கிற கண்ணனத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு யூனிட் பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணுன்றனால ஒரு நாளைக்கு மாற்றி பார்க்குறோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் பொறுத்தளவு நம்ம கொடுக்குறதே போதுமானது, தமிழ் இதுவே போதுமானது. ஏன்னா எலிஜிபிலிட்டியில் வந்து இதை தாண்டி கேள்விக்கு வாய்ப்பு இல்லை. டிஎன்பிஎஸ்சிக்கும் இதுவே போதுமானது தான். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூதுரை அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த மூதுரையில் வந்து இதில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம இதில் சொல்லுவோம். இதை தாண்டி சில எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் வந்து நீங்கள் நிறைய எங்கெங்கெல்லாம் மூதுரைன்னு இருக்கோ அதை எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒன்றா படித்தா தான் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து யூஸ் ஆகும். நீங்கள் ஸ்கூல் புக் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து அனலைன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? எல்லா எக்ஸாமுக்குமே வந்து தமிழ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைக்காலஜி பொறுத்தளவு டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ போலீஸுக்கு மட்டும், மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து எல்லா எக்ஸாமுக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகும், சரிங்களா? தமிழ் மீடியம் பசங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்கூல் புக் வாங்கி வச்சுட்டு அதை அப்படியே அனலைன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் ஆல்ரெடி படிச்சுட்டு என்னெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் அனலைன் பண்ணி சொல்கிறேன். அதனால் நீங்கள் நம்பி வந்து வேறு டேட்டா படிக்காமல் அனலைன் பண்ணதை மட்டும் படித்தாலே போதுமானது, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா மூதுரை, ஓகேங்களா? மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறியும் அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம வந்து நூலாசிரியர் பார்த்துடலாம். நூல்வெளி பார்த்திங்கன்னா இந்நூலோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஔவையார், ஓகேங்களா? இவர் வந்து ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை வந்து இயற்றியிருக்கிறாங்க, ஓகேங்களா? இது முக்கியமானது. இந்த நூலெல்லாம் யார் இயற்றினாங்கன்னு கேட்பாங்க. ஆத்திச்சூடி இயற்றிருக்கிறாங்க, கொன்றைவேந்தன், நல்வழி இதெல்லாம் ஔவையார் எழுதுனது, ஓகேங்களா? மூதுரை அப்படின்ற சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூத்தோர் கூறியும் அறிவுரை அப்படின்றது பொருள், ஓகேங்களா? சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா 31 பாடல்கள் கொண்டது, ஓகேங்களா? மூதுரைனா 31 பாடல், ஓகேங்களா? மூத்தோர் கூறும் ஃபஸ்ட்டு வந்து மூதுரைனாலே மூத்தோர் கூறும் அறிவுரை ஔவையார் எழுதியிருக்காங்க. மொத்தம் 31 பாடல் இருக்குது. ஔவையார் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னா ஆத்திச்சூடி இருக்காங்க, கொன்றைவேந்தன் இருக்காங்க, நல்வழி எழுதியிருக்காங்க, ஓகேங்களா? இதில் இருக்கிற டேட்டா இவ்வளோ தான். நம்ம இது மட்டும் பார்த்தாலே போதும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து புக்கெலாம் பார்க்கணும். இதுலேயே வந்து நிறைய டேட்டா சொன்னோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட லென்த்து கொஞ்சம் அதிகமாகிடும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும், சரிங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து மனப்பாட பாட்டு தான் ஸ்கூல் பசங்களுக்கு, அதனால் இதை கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து மேற்கோள் காட்டுறது வந்து இந்த நூல் தான். நிறைய நீங்கள் எந்த மேடைக்கு போனாலும் படித்தவங்க எல்லாருமே இதை வச்சு தான் மேற்கோள் காட்டுவாங்க, ஓகேங்களா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தந்தேசம் அல்லா சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, ஓகேங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனையும் வந்து ஒரு படித்தவரையும் மன்னனையும் ஒரு தராசுகளில் வச்சோம் அப்படின்னா மன்னனை விட கற்றவர் தான் வந்து சிறந்தவராம். அவருடைய பக்கம் இருக்கிற தராசு தான் கீழே இறங்குமா, ஓகேங்களா? அப்படின்னு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. மன்னனுக்கு தந்தேசமெல்லாம் சிறப்பில்லை, ஒரு நம்ம நாட்டை ஆளக்கூடிய மன்னன் அந்த நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் அவர் மன்னனாக தெரிவார், ஓகேங்களா? இப்போ அவர் வேறு நாட்டுக்கு போனார்னா அவரை வந்து யாருன்னு தெரியாது. ஆனால் கற்றோருக்கு அப்படி இல்லை. கற்றோர் வந்து எந்த ஊருக்கு போனாலும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அங்கே வந்து தன்னை உயர்த்திக்குவார், ஓகேங்களா? அதனால தான் கற்றோருக்கு மன்னனுக்கு தந்தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதில் எந்த லைன் முக்கியம் அப்படின்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த நூல்னு கேட்பாங்க, ஓகேங்களா? மூதுரை நூல். யார் எழுதுனான்னா ஔவையார், ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கண்டென்ட். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு கொடுத்தோன்னே திருக்குறளில் வர மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ஓகேங்களா? ஔவையாரோட மூதுரையில் இருக்குது, ஓகேங்களா? அது மட்டும் தான் ஔவையார் ஆத்திச்சூடியில் வந்து பார்த்திங்கன்னா அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். கொன்றைவேந்தனில் பார்த்திங்கன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கேட்குற கேள்வி, அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். பக்கத்தில் எங்கேயும் இடம் இருந்துச்சுன்னா புக்கில் இந்த பக்கம் நோட் பண்ணிக்கோங்க. ஆத்திச்சூடியில் பார்த்திங்கன்னா அறம் செய்ய விரும்பு அப்படின்றது ஒரு முக்கியமான லைனு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொன்றைவேந்தனில் வந்து பார்த்திங்கன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்ற வார்த்தை வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்வழி, அவங்களோட இன்னொரு நூல் வந்து பார்த்திங்கன்னா நல்வழி. இந்த நல்வழி நூலில் பார்த்திங்கன்னா பாலினும் தேனினும் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்ற வார்த்தை வந்து இந்த நல்வழியில் தான் இருக்கும், ஓகேங்களா? நல்வழிங்கிற நூலில் வந்து சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்ற வார்த்தை இருக்கும். இது யார் பாடியிருப்பாங்கன்னா ஔவையார், ஓகேங்களா? அடுத்து
மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தல், தேசம் அப்படின்னா நாடு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின் பார்த்துடலாம். மாணவர்கள் நூல்களை வந்து மாசற கற்க வேண்டும். ஓகேங்களா? இடமெல்லாம் பிரித்து எழுதுங்கன்னா இடம் ப்ளஸ் எல்லாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து மாசு ப்ளஸ் அற. அடுத்து குற்றம் இல்லாதவர் அப்படின்னா குற்றமில்லாதவர் அப்படின்னு தான் படிக்கணும். சிறப்பு ப்ளஸ் உடையார் அப்படின்னா சிறப்புடையார் அப்படின்னு தான் படிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் வேலை இல்லை. இப்போ நம்ம படித்தது வந்து கரெக்டாக புக்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, முக்கியமானது எல்லாமே. அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? கல்வி வந்து அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை தான். சரிங்களா? நம்ம எவ்வளோ தான் நிறைய படிச்சிருந்தாலும் நல்ல நாலேஜ் இருந்தாலும் பண்பாடுன்றது ஒன்று வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மனப்பாட பாட்டெலாம் இல்லை. இதுலேருந்து வந்து எந்த லைன் கேட்பாங்களோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இது வந்து இந்த பாட்டை நீங்கள் நார்மலாக படித்தாலே உங்களுக்கு அர்த்தம் புரியும். ஓகேங்களா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர் தூற்றும்படி வாழ்ந்து விடாதே. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அதாவது புக்கில் படித்ததோடு நிறுத்திடக்கூடாது, இன்னும் நிறையா படிக்கணும். ஏன் படித்தோங்கிறத மறந்துடக்கூடாது. நீங்கள் வாட்டுக்கு அறமில்லாத செயல்களை செய்யக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. நாட்டோடைய நெறி தவறி நடந்துடக்கூடாது. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கணும்னு ஒரு நெறி இருக்கும், அதுபடி தான் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம் நல்லவர்கள் தூற்றும்படி, நல்லவங்க வந்து நம்மளை வசைப்பாடுற மாதிரி நம்ம நடந்துக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாமே இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து இதில் என்ன லைன் வந்து அடிக்கடி கொடுக்குறாங்கன்னா, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். இந்த லைன் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதை தான் கேட்குறாங்க. இந்த லைனை கேட்டுட்டு இந்த லைனை யார் பாடினதுன்னு கேட்பாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து நூல் அந்த இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. துன்பம் வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் அப்படின்ற லைன் யாரோடதுன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடின பாட்டு. முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? நம்ம சொன்ன லைனை மட்டும் அன்லைன் பண்ணிட்டால் போதும். அடுத்து தூற்றும்படி அப்படின்னா இகழம்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார் அப்படின்னா மற்றவர், நெறினா வழி. இது முக்கியமானது. நெறினா வழி அப்படின்றது இன்னும் முக்கியமானது. ஓகேங்களா? வற்றாமல் அப்படின்னா குறையாமல் இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து அதாவது எளிய தமிழில் வந்து சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? திரை இசை பாடல்களின் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர், மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவார். இந்த லைன் அப்படியே 3 லைனுமே இம்பார்ட்டன்ட். கூட்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி கீழ்கண்ட கூற்றுக்களை வந்து ஆராய்க அப்படின்னு கொடுத்துட்டு, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் 1. 2வது திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் 2. 3வது மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறான்னு கொடுத்துட்டு, இதில் எது சரின்னு கூட கேட்கலாம். ஆனால் இது இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 6 to 10 ஸ்கூல் புக்கில் திருப்பி எல்லா கொஸ்டினையும் கேட்டு அவங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா கூட்டல் அதிகமாக கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து முன்னாடி வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதும். இப்போ அப்படி கிடையாது. அந்த கொஸ்டினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், அதில் இருக்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போனா தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை இப்படியே கேட்குறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னும் என்ன பட்டப்பேர் இருக்குன்னா, திரை இசை திருவள்ளுவர்னு ஒரு பட்டப்பேர் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பொது உடைமை கவிஞர் அப்படின்னு ஒரு பட்டப்பேர் இருக்குது. இந்த திரை இசை திருவள்ளுவருங்கிற பட்டத்தை யார் கொடுத்துருப்பா அப்படின்னா உடுமலை நாராயண கவி கொடுத்துருப்பார். ஓகேங்களா? இந்த திரை இசை திருவள்ளுவர் அப்படின்ற பட்டம் வந்து உடுமலை நாராயண கவி கொடுத்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் பொது உடைமை கவிஞர் அழைக்கப்படுறாரு, மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? மக்கள் கவிஞர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? ஒரு சின்ன டேட்டா தான், எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுக்குறோம். நம்ம இதுவரை பற்றி தனியாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால் இந்த புக்கில் இருக்கிறத இதை பற்றி பார்த்துட்டா போதுமானது. அடுத்து மாணவர் பிறர் வந்து தூற்றும்படி நடக்கக்கூடாது. ஓகேங்களா? நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும், மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் அப்படின்னா கை ப்ளஸ் பொருள், மானம் ப்ளஸ் இல்லா, மானம் இல்லா. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி கண் திறந்தவர். இது சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் யாரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து காமராஜரை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து முக்கியமானதை மட்டும் பண்ணால் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளியும் அப்படின்னு ஒரு திட்டம் வகுத்து கொடுத்துருந்தார். ஓகேங்களா? சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? பெரியாரை வந்து காமராஜரை வந்து கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார். ஓகேங்களா? கேட்குற கேள்வி. ஓகேங்களா?
காமராஜர் வந்து கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியார் வந்து மனதார பாராட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு இன்னும் பட்டப்பெயர்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா, சிறப்பு பேர், பட்டப்பேர்னு சொல்லக்கூடாது, சிறப்பு பேர். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குவர். ஓகேங்களா, இது எல்லாம் முக்கியமானது தான். இதெல்லாம் நீங்கள் வந்து சின்ன வயசில் ஸ்கூல்லேருந்தே இந்த லைன்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸ்டேஜில் ஏறினோடனே குழந்தைங்க இதை பற்றி தான் பேசுங்க. ஓகேங்களா, இந்த பாக்ஸில் இருக்க தெரிந்து கொள்வோங்கிற பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, மதுரை பல்கலைக்கழகத்துக்கு பார்த்திங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்னு பேர் சூட்டியிருக்காங்க அவரை சிறப்பிக்கிறதுக்காக. நடுவண் அரசு பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து 1976 வந்து பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இது முக்கியமான கொஸ்டின். அடுத்து, காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் வந்து சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் வந்து பார்த்திங்கன்னா அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டிருக்கு. சென்னை மெரினா கடற்கரையில் வந்து சிலை நிறுவப்பட்டிருக்கு. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் பேர் சூட்டப்பட்டுள்ளது. ஓகேங்களா, சென்னையோட லோக்கல் ஏர்போர்ட்டோட நேம் வந்து காமராஜர் பேர் சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் வந்து 2/10/2000 வந்து கட்டி அமைச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில் வந்து காமராஜருக்கு வந்து 2/10/2000 வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து இந்த இயர் வர கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் வந்து 2000ஆவது ஆண்டு கட்டியிருக்காங்க. அவனுக்கு நடுவண் அரசு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 1976 வந்து பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கு. ஓகேங்களா, ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளை வந்து ஜூலை 15ஆம் நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். ஓகேங்களா, இது முக்கியமானது. கல்வி வளர்ச்சி நாள் வந்து ஜூலை 15ஆம் நாள். ஓகேங்களா, அவர் அப்போ தான் பிறந்தார். அதை வந்து பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டுருக்கோம். சரிங்களா, அடுத்து பள்ளிக்கூடம். இது வந்து சும்மா கதை. இப்போ நம்ம அந்த ஸ்டோரி ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல. 2 பள்ளிக்கூடம் போகிற பசங்க வந்து அவர்கிட்ட பேசுவாங்க, அதுதான் கதை. நமக்கு இது தேவையில்லை. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவனுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் வந்து 1 மைல் தூரத்தில் ஒரு ஆரம்ப பள்ளி அப்படிலாம் தொடங்கணும்னு சொல்லியிருப்பார். பசியின்றி என்னும் சொல்லை வந்து பசி ப்ளஸ் இன்றின்னு தான் பிரிக்கணும். படிப்பறிவு அப்படின்ற சொல்லை வந்து படிப்பு ப்ளஸ் அறிவுன்னு பிரிக்கணும். காடு ப்ளஸ் ஆறுனா காட்டாறு அப்படின்னு தான் பிடிக்கணும். சரிங்களா, அடுத்து, குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஷ் அறிமுகப்படுத்தினார். சீருடை திட்டம். ஓகேங்களா, சீருடை திட்டம் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூலகம் நோக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நூலகம்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதிநேர நூலகம், தனியார் நூலகம் அப்படி பல வகை நூலகங்கள் இருக்குது. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது. ஓகேங்களா, இது சென்னையில் இருக்கிறவங்க போய் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இதான் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகம் இதுதான். ஓகேங்களா, 8 ஃப்ளோர் இருக்குது. ஓகேங்களா, முக்கியமானது 8 ஏக்கர் கொண்டது. ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஃப்ளோர் கொண்டது. ஓகேங்களா, 8 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கு. அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் இது. ஓகேங்களா, இன்னும் முதலிடத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைனாவை சேர்ந்த நூலகம். ஆசியாவில் வந்து சைனாவை சேர்ந்த நூலகம் தான் முதலிடத்தில் இருக்குது. 2வது இடத்துல அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது. ஓகேங்களா, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் இருக்குது. இது கொடுத்துருக்காங்க, சீனாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. 2வது வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து இவர் ரொம்ப முக்கியமானது ரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர் இவர் தான். ஓகேங்களா, ரா அரங்கநாதன் தான் வந்து பார்த்திங்கன்னா நூலகத்துடைய விதிகளெல்லாம் உருவாக்குனார். இவர் வந்து இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா, ரா அரங்கநாதன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நூலகத்துறையில் சாதித்தவங்களுக்கு வந்து ரா அரங்கநாதன் விருது வந்து வழங்குவாங்க. ஓகேங்களா, இது முக்கியமானது. ரா அரங்கநாதன் வந்து நூலக விதிகளை உருவாக்குனார். இவர் இந்திய நூலகவியலின் தந்தைன்னு அழைக்கப்படுறார். ஓகேங்களா, அதாவது பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரிவு இருக்குது. அது வந்து பிரெய்லி நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பிரெய்லி நூல்கள். நீங்கள் வந்து இந்த இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா எல்லோரும் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஏடிஎம் இருக்குல்ல, ஏடிஎம்மில் நீங்கள் அந்த நம்பரை டைப் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி டாட்டாக இருக்கும். அது வந்து அந்த கண்ணு தெரியாதவங்களுக்காக தான் வச்சுருக்காங்க. பிரெய்லி மெத்தடில் வச்சுருப்பாங்க. சரிங்களா, இது மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். ஓகேங்களா, இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். நீங்கள் சரியாக கவனிச்சிக்க மாட்டீங்க. இனிமேல் பாருங்கள், ஏதாவது ஒரு லெட்டரோ ஒரு எழுத்தோ போட்டிருக்கும்போது கீழே டாட்டாக ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வந்து கண்ணு தெரியாதவங்களுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20,000க்கும் மேற்பட்ட பாடல் குறுந்தகடுகள் வந்து குழந்தைகளுக்காக சேகரித்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃப்ளோரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா,
இந்த இதில் இருக்கிறத பார்த்துக்கோங்க ஓகேங்களா. தரைதளத்தில் வந்து சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள். அதாவது வந்து தரைதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற புக்கை வந்து அங்கே உட்காந்து படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரெய்லி, இந்த கண்ணு தெரியாதவங்களுக்காக புக் சொன்னோம் இல்லையா, அது வந்து பிரெய்லி புக். இதுவே கொஸ்டின் தாங்க. பார்வையற்றவர்களுக்காக வந்து இப்போ உருவாக்கப்படுற புத்தகம் வந்து பிரெய்லி புத்தகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து குழந்தைகளுடைய பிரிவு இருக்கும். அது இல்லாமல் பருவ இதழ்கள்லாம் அங்கே இருக்கும். இரண்டாம் தளத்தில் தான் தமிழ் நூல்கள் இருக்குது ஓகேங்களா. தமிழ் நூல்கள் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 2ஆம் தளத்தில் இருக்குது. 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல் தத்துவ அறிவியல், 4ஆம் தளத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்லூரி, 5ஆம் தளத்தில் வந்து கணிதம் அறிவியல் மருத்துவம், 6ஆம் தளம் வந்து பொறியியல் மேலாண்மை வந்து திரைப்படக்கலை, 7ஆம் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் இருக்குது, இதுவும் பார்த்துக்கோங்க. 8ஆம் தளம் வந்து கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அறிவு பிரிவு ஓகேங்களா, அலுவலக பிரிவுலாம் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து லாஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும். இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா இன்டர்வியூவில் வந்து இதெல்லாம் கொஸ்டின் கேட்டுட்ருக்குறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த லைப்ரரி போயிருக்கீங்களான்னு கேட்டாங்க. இவர் வந்து போயிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்கும், செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க சரிங்களா. அவர் வந்து அங்கே இப்போ அடிக்கடி போனதுனால அவர் ஆன்சர் பண்ணிட்டார். அடுத்து நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். இவங்களாம் வந்து லைப்ரரியில் மட்டும் படித்து வந்து வாழ்க்கையில் முன்னேறினவங்க ஓகேங்களா. அடுத்து இந்த இருக்கு பாருங்கள், சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ரா அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்படுது ஓகேங்களா. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா நூலக அறிவியலின் தந்தை, அதனால் அவர் பேரில் வந்து வழங்குறாங்க. அடுத்து இன எழுத்துக்கள். சில எழுத்துக்களிடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றுக்கு வந்து ஒரு ஒற்றுமை உண்டு. இந்த ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும் ஓகேங்களா. இங்கே பாருங்க, ஞா ஞா நா நா மா நா ஓகேங்களா. ஞ நம்ம அப்படின்னு வரும், கசட தபர அப்படின்னு வரும் இல்லையா. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இணை எழுத்துக்கள், ஒன்றுக்கு ஒன்று இணை எழுத்துக்களாக அமையும் ஓகேங்களா. இதெல்லாம் கேட்டால் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின மெய் எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்களாக இருக்கும் ஓகேங்களா. இது வந்து கூட்டலில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா வல்லின எழுத்து மெல்லின எழுத்து அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம், அதனால தான். அடுத்து சொற்களின் மெல்லிய மெய் எழுத்துக்களை அடுத்து பெரும்பாலும் அந்த இனமாகிய வல்லின எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இணை எழுத்துக்கள் வந்து மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து இப்போலாம் கேட்குறது இல்லை. 2 இணை எழுத்துக்கு தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதனால் அதை தான் கேட்குறாங்க. நம்ம அதை வந்து பார்க்கலாம், இதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஞ நம்மன கசட தபர இதுதான் வந்து இணை எழுத்துக்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எரள வழல, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரே இனம் ஓகேங்களா. இது மொத்தமாக சுற்றி பார்த்திங்கன்னா இடையின எழுத்துக்கள் 6 வந்து ஒரே இனமாக இருக்குது. அடுத்து வந்து இதுலேருந்து தான் நம்ம கொஸ்டின் ஏரியா ஓகேங்களா. இணை எழுத்துக்கள் இதுலேருந்து தான் கொஸ்டின் ஏரியா. ஆவுக்கு இணை எழுத்து வந்து ஆ, ஈக்கு இணை எழுத்து வந்து ஈ, ஊக்கு இணை எழுத்து வந்து ஊ, ஏக்கு இணை எழுத்து வந்து ஏ, ஐயோட இணை எழுத்து ஈ. இதுதான் கொஸ்டின் ஓகேங்களா. அடுத்து ஓவுக்கு வந்து ஓ, அவ்வுக்கு வந்து ஊ இணை எழுத்து. இது ரெண்டும் தான் கேள்வி. ஐயோட இணை எழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈ ஓகேங்களா. அவ்வோட இணை எழுத்து வந்து ஊ. இது ரெண்டும் தான் கொஸ்டின் ஏரியா ஓகேங்களா. மற்றபடி பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. அடுத்து இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ என்னும் எழுத்துக்கு வந்து ஈ எழுத்து என்பது இணை எழுத்தாகும் ஓகேங்களா. அடுத்து அவு என்னும் எழுத்துக்கு வந்து ஊ எழுத்து இணை எழுத்தாகும். இது முக்கியமானது, இது ரெண்டையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இது கேட்கறது வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்துக்கள் இல்லை, இதுவும் முக்கியமானது ஓகேங்களா. இந்த சாப்டரில் ஒரு 4-5 கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட், அப்படியே டேரெக்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அடுத்து மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல். நம்ம பார்த்தோம் இல்லையா மெல்லினம் வல்லினம் சொல்லிட்டு ஓகேங்களா. ஞா சா இது 2 இணை எழுத்து, இந்து தா இது இணை எழுத்து ஓகேங்களா. கா நா இது இணை எழுத்து, சாரி இதுக்கு தான் இணை எழுத்து இல்லை. தம்பிக்கு வந்து இம்முக்கு அப்புறம் ப்பு வரும் ஓகேங்களா, அது இணை எழுத்து. கண்ணில் அப்படின்றதுக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை ஓகேங்களா. காவுக்கு இணை எழுத்து என்னென்னு பாருங்களேன், இக்கு இங்கு வரணும் ஓகேங்களா. இதுக்கு இணை எழுத்து கிடையாது, இன்னுக்கு அப்புறமும் வரல, இது மட்டும்தான் இணை எழுத்து இல்லாத சொல். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்கூல் புக்கில் இதை வந்து கல்வின்னு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா. அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக. வென்றான் இதான் தப்பு. தென்றல் 2 சுழி இன்னு வரணும், கண்டம் 3 சுழி இன்னு வரணும், நன்றி இந்தரி வரணும் ஓகேங்களா. மண்பாண்டம் வந்து 3 சுழி இன் டானான்னு வரணும் ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இது ரொம்ப முக்கியமானது, இந்த ஒரு லைன் மட்டும்தான் ஓகேங்களா.
ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னா பழமொழி நானூறு. இது வந்து நம்ம வேறு இடத்துல படிப்போம், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்ற வார்த்தை எதில் இருக்குது அப்படின்னா பழமொழி நானூறில் இருக்குது. முக்கியமானது, கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா? ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னா பழமொழி நானூறில் இருக்குது. இது அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காமராஜரோட பிறந்த நாள். ஓகேங்களா? என்ன நாள்? கல்வி வளர்ச்சி நாள். ஓகேங்களா? கல்வி வளர்ச்சி நாளாக தான் கொண்டாடுறாங்க, ஜூலை 15. ஓகேங்களா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க, செப்டம்பர் 5. அப்துல் கலாம் பிறந்தநாள் பார்த்திங்கன்னா அக்டோபர் 15. விவேகானந்தரோட பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 12. ஜவஹர்லால் நேரு பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 14. ஓகேங்களா? இது வந்து குழந்தைகள் நாள். விவேகானந்தர் பிறந்த இளைஞர் தினம். அப்துல் கலாம் பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் நாள். ஓகேங்களா? கல்வி வளர்ச்சி நாளுங்கிறது காமராஜரோட பிறந்தநாள். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, காமராஜன் வீட்டின் நுழைமுறையில் சிறும சிறுவிகள். இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தில் எப்பண்பை விளக்குறது நேர்மை. இதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்லேயே முக்கியமானது வந்து இது, இந்த கலை சொற்களை அறிவோம். இதெல்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா? எஜுகேஷன்னா கல்வி, பிரைமரி ஸ்கூல்னால் தொடக்கப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல்னால் மேல்நிலைப்பள்ளி, லைப்ரரினா நூலகம், எஸ்கலேட்டர்னால் மின்படிக்கட்டு, மின் தூக்கினா லிஃப்ட்டு. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, நல்லா பார்த்துக்கோங்க. மின்னஞ்சல்னா இமெயிலு, குறுந்தகடுனா கம்பேக்ட் டிஸ்க்கு, மின் நூலகம்னா இ லைப்ரரி, மின் நூல்னா இ புக்கு, மின் இதழ்னா இ மேகசின். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து தமிழில் வந்து கேட்குறாங்க, அதனால் அதையும் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து யூனிட் 4 வந்து அவ்வளோதான் இருக்குது. நம்ம முக்கியமானது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். டிஎன்பிசி லெவலில் வந்து நம்ம முக்கியமானது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வேணும்னா நீங்களாம் வந்து ஓன் நோட்ஸ் எடுத்து படிச்சிக்க வேண்டியதான். சரிங்களா? நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நடத்தியாச்சு. வேறு எந்த மெட்டீரியல் நடத்தினாலும் அது உங்கள் எல்லாருக்குமே கிடைக்காது. சரிங்களா? அதனால தான் வந்து ஸ்கூல் புக்கில் நடத்தணும். ஸ்கூல் புக்குங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அதனால தான் நம்ம அதை வச்சு நடத்திட்டுருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வீடியோ நாளைக்கு வந்து சோசியலோ இல்லை வந்து சைக்காலஜி கிளாஸும் நடக்கும். கண்டிப்பாக பாருங்கள். டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு கண்டிப்பாக 100% யூஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா சைக்காலஜியோடு சேர்த்து அப்ளை பண்ணுறோம். டிஎன்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழே போதுமானது. தமிழ், சயின்ஸு, சோசியல் எல்லாமே வந்து டிஎன்பிசி லெவலில் தான் நம்ம நடத்திட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸை தாண்டி அவங்க கேட்க வாய்ப்பே இல்லை, டீட்டெயில்டாக எடுத்து கொடுத்துட்றோம். அதேமாதிரி வந்து நம்ம பிடிஎஃப், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்லாம் வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதில் இருக்க எல்லா லிங்க்குமே போய் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.